24 கிராஃப்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம இந்தியன் ஸ்டைல் கேஎஃப்சி சிக்கன். இதுக்காக நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுமா. சிக்கன் லெக் பீஸ் 6 பீசஸ், தயிர், உப்பு, இது வந்து சிக்கன் 65 பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர், சோயா சாஸ், வினிகர், கெச்சப், நம்ம யூஸ் பண்ணுற கெச்சப், அண்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ரெடி. சிக்கன் 65 பவுடர் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் அதுவும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சால்ட்டு அதுக்கு தேவையான அளவு உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு போட்டுங்க. வினிகர், நம்ம லெமன் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், வினிகரும் யூஸ் பண்ணிக்கலாம், யுவர் சாய்ஸ். சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன், தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 1/2 ஸ்பூன் கெச்சப், கொஞ்சம் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ்க்காக. அப்புறமா இந்த சாஸ் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஓகே, எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு 1/2 hour ஊறணும். நல்லா ஊறும் போது தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் உப்பு காரம்லாம் உள்ளே ஏறி நல்லாயிருக்கும். 1/2 hour கழித்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அது மேக்னீஷியன் ஆயிலுக்கு இந்த அளவுக்கு சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம மைதா எடுத்துருக்கு. ஏற்கனவே ஒரு கப்பு, இப்போ ஒரு கப்பு, 2 கப்பு மைதா, 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். இது அந்த டிப் பண்ணுறதுக்காக நம்ம அந்த சிக்கன் மேக்னேஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுக்கப்புறமா இந்த டிப்பு செய்யணும். இது வந்து நம்ம மைதா 2 கப் போட்டிருக்கோம், 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், கடாயில் சிம்மில் வச்சுருக்கோம். இந்த மாவில் வந்து இப்போ இந்த உப்பு காரத்துக்காக இப்போ சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, கொரியாண்டர் தானே இது, கரம் மசாலா 1 ஸ்பூனு, அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் 1 ஸ்பூன், இதை 3 போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சால்ட் தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் போதும், 1.25 ஸ்பூன் சால்ட்டு. மேலே வந்து பேக்கிங் பவுட்ரு போடுறோம். நம்ம என்னென்னா அந்த கிறிஸ்பியாக வரும். அது ஐஸ் வாட்டர் நம்ம ஒரு இதில் வச்சுட்டு இந்த மாதிரி பவுலில் வச்சுக்கணும். முட்டையோட ஒயிட்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து சிக்கன் வந்து நல்லா மேக்னேட் ஆனதுக்கப்புறமா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. இப்போ சிக்கன் வந்து மேக்னேஷன் பண்ணி வச்சாச்சு. ஐஸ் வாட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸு, மைதா, இந்த மசாலாலாம் போனது, இந்த ட்ரை இதுக்காக பண்ணியிருக்கல, அந்த இதெல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இது சிக்கனை வந்து எடுப்போம். சிக்கனை முதல்ல எடுத்து அதுக்கப்புறம் இந்த இதில் பீஸில் போடணும். கை அந்த பக்கம் போயிடும். இதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரில் போடணும். ஃபுல்லாக மறைச்சிக்கணும். போட்டுட்டு மறுபடியும் இது பண்ணணும். எடுத்து இப்போது கடாயில் போடணும். ஓகேங்களா? இது வந்து 4 minutes வெந்தால் போதும்.
ரெண்டாவது ஒரு பீஸ் போடுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு அதில் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதில் போட்டுடணும். அப்புறமா ஐஸ் வாட்டரில் போடணும். போட்டு எடுத்துட்டு அப்புறமா இதில் போடணும். என் பையன் கொஞ்சம் கை பெருசுங்க, அதனால் தெரியவே மாட்டுது. போடுங்க. இதுக்கப்புறம் இதை இதில் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரெடி ஆகுது பாருங்கள். நல்லா வேகுது பாருங்கள். இப்போ சூப்பராக வருது பாருங்கள். இது இந்த ஃபார்மேட்லேயே செஞ்சால் போதும் நம்ம. ஓகேங்களா? இந்த மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு சூப்பராக வரும் கேஎஃப்சி சிக்கன். நல்லா திருப்பி விடணுங்க. திருப்பி விட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு 4 மினிட்ஸ் கரெக்டாக அது பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு சுவையான இந்தியன் ஸ்டைல் கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகுங்க. இது வந்து நம்ம ஸ்லோ குக்கில் செய்யணும். அப்படி செய்யும்போது நம்மளுக்கு சூப்பராக வெந்து வரும். இது நல்லா ரோஸ்ட்டாக வருங்க. இது மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்குங்க. நல்லா வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. எடுத்துருவோம் இப்போ. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வைப்போம். இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்லாம், மைனஸ் வச்சு சாப்பிட்லாம், எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூங்க.